ஆ, இப்ப பேசலாங்க. அது மின்சாரம் போயிடுச்சு. அப்புறம் வாட்ஸ்அப்பும் போயிடுச்சு. ஆ. ஓ! சரிங்க, சரிங்க, சரிங்க. ஆ நான் வந்து ஆன்லைன் இது பிஎஸ்என்எல் இது போட்டிருக்கேன். டைரக்ட் சரி, சரி, கனெக்ஷன். சரி. டைரக்ட் ஒய்ஃபை. அதனால செல்ஃபோன் கைபேசி வந்து சாதாரணமா வச்சுக்கிட்டு அதுல போட்டு மாசம் ரூ. 600 அது. அது ஒய்ஃபை ஆ, தனியா போட்டேன். ஒயர் கனெக்ஷன் இது சொல்லுவாங்க இல்லையா? ஃபைபர் ஆ, நெட். ஆ. பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட். நீங்க அ வீட்ல பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட் போட்டுருக்கிறீங்களா? இல்ல. இல்லங்க அது போடல. நம்ம அ செல்லு தான். அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஆனா ஆராய்ச்சியாளருக்கு ரொம்ப பயன்படுங்க. ஆ, 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 ஆ. எதிர்காலத்துல இனிமேல் வீட்ல இருந்தே வேலை செய்யற மாரி வந்துருங்கய்யா. அப்படிதாங்கய்யா போகுது. இல்ல இல்ல 2 விஷயங்கய்யா. ஒண்ணு வந்து ஆ, எனர்ஜி டிசாஸ்டர் ரொம்ப ஆகப்போகுது. எனர்ஜி அதாவது எரிசக்தி. எரிசக்தினா வாகனங்களுக்கு தேவையான எரிசக்தியும் குறைய போகுது. மக்களுக்கு தேவையான எரிசக்தியும் குறைய போகுது. ஆமா. அது நிச்சயமா. அப்ப இதுக்கு இது தான் 2மே உற்பத்தி பற்றாக்குறை. அதுக்கு தாங்க நான் என்னுடைய ஆராய்ச்சி இப்படி போயிட்டு இருக்குதுங்கய்யா. நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. வணக்கம். ஐயா, எடுக்குதா? நான் பேசுறது சரியா ஐயா எடுக்குதா? கேக்குதா? ஆ. சொல்லுங்க. உங்க இல்ல விட்டு விட்டு வருது. நீங்க தோட்டத்துல என்றது சரியா இருக்கு. உங்களுக்கு தோட்டத்துல இருக்கிறனால அப்படி எடுக்கல என்னமோ? ஆ, ஆ. இல்ல நான் லைன்ல வரட்டா? இல்ல, இல்ல. அ ச பேசுங்க. நீங்க பேசலாம். இப்ப ஓரளவுக்கு எடுக்குதுன்னு நெனைக்கிறேன். இப்ப ஓரளவுக்கு எடுக்குதா? எடுக்குதுங்கய்யா. அது இப்ப கருத்து சொல்லுங்க. ஆ இல்ல அதாங்கய்யா இப்ப எல்லாமே உற்பத்தி பொருளாதாரம் தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சந்தை பொருளாதாரம் தானே அவங்க உணவா இருக்கட்டும், இல்ல எரிசக்தியா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் தயாரிக்க, யாரோ ஒருத்தர் பயன்படுத்த, யாரோ ஒருத்தர் அதுக்குரிய லாபத்த 3 நிலையில தான் இருக்கு. உற்பத்தியாளர் ஒண்ணு, பயனீட்டாளர் ஒண்ணு, லாப நோக்குல இருக்கிறவங்க மற்றொரு பக்கம். ஆமாமா. உற்பத்தியாளர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வள நாடுகள் சார்ந்து தான் இருக்கு. அது வந்து விரைவில் எண்ணெய் வள நாடுகள்ல வைத்துக் கொண்டு தான் உலக பொருளாதாரம் நடந்துட்டு இருக்குது. சொல்லுங்க. இல்ல அதான் அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே கூட பெருசா அளவு லாபம் சம்பாரிக்கல. இடையீட்டாளர்கள் தான் லாபம் சம்பாரிக்கிறாங்க. இத சரி. வந்து வெளிநாட்டுல குடுக்குறவங்க, அவங்க தான் லாபம் அதிகமா எடுக்குறாங்க. உற்பத்தி கூட கம்மியா தான் இருக்கு. இப்ப நம்ம விவசாயம் மாரியே தான். உற்பத்தியாளர் வந்து பெருசா ஒண்ணும் ஜோபிக்கல. ம். இடையில இருக்கிறவங்க வாங்கி விக்கிறவங்க தான் பெரிய அளவுல அவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க சந்தையவே. ஆ. அது எல்லா இதுக்கும் அப்படிதான் இருக்கு. சரி. அப்ப இதுல என்ன இதுல யாரு வ ய இந்த இடையில இருக்கவங்க தான் பெரிய லாப நோக்குல அடிச்சிடுறாங்க. சரி. இப்ப இது எல்லாமே குறைய போறம்போது, ஆ. இப்ப கடுமையா பாதிக்கப்படுறது யாருன்னா, இந்த பயனீட்டாளர்கள் தான். ஏன்னா, அவங்களுக்கு அது இல்லாம வாழ முடியாத அளவுக்கு போயிருச்சு. சரி. இப்ப உற்பத்தியாளர் யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்றவங்க கூட அவங்களோட உற்பத்தி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, அதுக்கு தக்கன அவங்க நாட்டுக்குள்ளேயே கூட பயன்படுத்திக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. இப்ப எனக்கு புரியுது. அப்படின்னா, இயற்கை ம். என்ன பண்ணுது? இப்ப இயற்கையின் ரகசியம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இயற்கையின் ரகசியம். இல்ல அதாங்கய்யா. இப்ப அதான் நம்ம 2 வகைத்துல இத பார்க்கணுங்கய்யா. ஒண்ணு இந்த இயற்கையின் ரகசியங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு நம்ம உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய நிலத்த நம்ம உருவாக்கணும். ஆனா, அதிலிருந்து அரசும் சரி, தனி மனிதன் வந்து அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு உற்பத்தி என்பதே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரசாயன உரங்கள பத்தி இருக்கிறதுனால, உணவு உற்பத்திய பேசுவோம் நம்ம. ரசாயன உரங்கள பத்தி இருக்கிறதுனால, இப்ப இன்னைக்கு விலைவாசி வந்து கன்னா பின்னான்னு ஏறிட்டு போகுது. பெட்ரோல் சந்தை மதிப்பு ஏற ஏற, சரி. உரங்களோட விலை மதிப்பு ஏறிட்டு போகுது. இப்ப என்னன்னா, உரங்கள் வாங்க முடியாதுன்னு இயற்கைக்கு திரும்பலான்னு போம்போது, இங்க வந்து மண்ணு வந்து ஒத்துழைக்காது. மண்ணுதான் மண்புழுவே செத்து போச்சு இல்ல. மண்புழுவே இறந்துருச்சு. ம். அப்ப மண் வந்து ஒத்துழைக்கல. ஏன்னா, இயற்கையிலிருந்து அந்த காமா கதிர்களையோ, இல்ல இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த புரோட்டான்களையோ எடுக்கக்கூடிய தன்மைய மண்ணு வந்து இழந்து ரொம்ப நாளா ஆச்சு. அதனால எதுக்காக இயங்குதுன்னா, செயற்கை பொருளுக்கு தான் இயங்குது. செயற்கை பொருள் தான் உடனடி தீர்வுங்கிறதுனால, அத நோக்கி அந்த மண்ண மாத்தி வுட்டாங்க. சரி. இப்ப அடுத்து என்ன? தீர்வு இப் என்ன? அதாவது என்ன சொல்றாருன்னா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2000 ஆண்டுக்கு முன்பே அதாவது என்ன 3 சொல்றாருங்க. முடிவு, இடையூறு, படுபயன். இந்த 3யும் பார்த்து ஒரு செயல் செயல்ங்கிறாரு. அதாவது முடிவு பண்ணு. அதனால் ஏற்படுகின்ற இடையூற பாரு. அந்த இடையூறு களைந்து பார்த்தால் அதிக நன்மை இருக்குமானால், அந்த செய்வினையை செய்து பாருன்னு தான் சொல்றாரு. இப்ப இந்த 3ல எத சொல்ல வர்றீங்க? முடிவ இப்ப பாருங்க. அதான் நம்ம முடிவு என்ன என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஏற்படுகின்ற இடையூறு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த இடையூறை கடந்து போனால் படுபயன் என்னன்னு பாருங்கிறாரு. இந்த 3ம் இருந்தா தான் அந்த 3 நோக்கி தான் நான் என்னுடைய ஆராய்ச்சி தொடருது. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ணி மீறி மீறி போனா, அந்த 2 ஏக்கராவ நீங்க பார்த்துட்டு இருக்கலாமே தவிர, என்ன பண்ண போறீங்க?
ஐயா கிராமப்புற பொருளாதாரத்த மேல கொண்டு வரக்கூடிய ம். மானாவாரி தாங்க எடுத்த உடனே மானாவாரி போட்டா தான் வந்து இது நிலம் வந்து ஓரளவுக்கு கெட்ட நிலத்த ஓரளவுக்கு நம்ம எடுக்க முடியும். மானாவாரி தான். சரி. நல்லது. இப்ப மானாவாரியில அது மக்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறையா அதாவது எனர்ஜி பற்றாக்குறையும் அதுதான் போக்கிரும் ஓரளவுக்கு. சரி. இப்ப இடையில என்ன பிரச்சனை அப்டின்னா, இப்ப இந்த விலங்கு தொல்லையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? விலங்குகள், பறவைகள்லாம் அதிக உற்பத்தி ஆயிருச்சு. ஆ சரி. குறிப்பா மயில் தொந்தரவு எங்க பார்த்தாலும் இருக்கு. மயில் தொந்தரவு. சரி. ம். அதத்தான் சொல்ல வரேன் நானு. அப்ப மனிதனுக்கும், விலங்குகளுக்கு இடையில உணவு போராட்டம் பெரிச அளவுல இருக்க போகுது. ம். இப்ப முதல்ல மனிதன் தனக்கு தேவையான உணவ கட்டுப்படுத்தி கொண்டு வரும்போது, இப்ப ஏன்னா இந்த இயற்கை நவீன எல்லா விதமான ஏன்னா பெட்ரோலு எல்லாமே போக போறதுனால, ம். மக்கள் வந்து அங்கங்க பெருசா நகரு வந்து கம்மியாயிரும். சரி. மக்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாரி, இல்லாட்டி குழு குழுவா இருக்கிற பொழுது மிகப்பெரிய பிரச்சனை வரும். சரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காடு கரைய நோக்கி தான் நகருவாங்க. சரி. காடு கரைய நோக்கி நகர்ந்தா எத்தன நாள் அவங்களால பட்டினியில இருக்க முடியாது. அப்ப ஏதோ ஒண்ணு ஒரே வழி விவசாயத்த நோக்கி நகர்வு தான் இருக்கும். ஆ அது இன்னைக்கு நம்ம இங்க தான் இங்க தான் பரிணாம அறிவியல் முந்திக்குதுங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அருள் கூர்ந்து டார்வினுடைய கொள்கை எதிர்காலத்துல எப்படி அடையும்னு தான் நீங்க பேசணும். இப்ப கரெக்ட்டா வர்றீங்க. டார்வின் கொள்கை இருக்கு இல்லையா? டார்வின் கொள்கை ஆமா. வந்து 6ஆம் நிலை, அடுத்தது 7ஆம் நிலை. திருவள்ளுவர் சொல்வது 7ஆம் நிலை. இது எவனுக்குமே புரியல. அதாவது நம்மாழ்வாருக்கும் புரியல. இப்ப இருக்கிற ஞானப்பிரகாஷுக்கு சுத்தமா புரியல. இல்ல அதாங்கய்யா நம்ம பரிணாமத்துல பார்க்கும்போது இப்ப என்னன்னாங்கய்யா, ஆ இப்ப கொழுத்து திங்கிறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தீனியிலே கிடைக்காத பொழுது கம்மியா திங்க தான் பார்ப்பாங்க. ஏதோ ஒண்ணு அதாவது சுவை கம்மியா இருக்கிறது தான். ஏன்னா அவங்களால தீனிய விட்டு வெளியில வர முடியாது. இது நான் அது சொல்லிர்றேன். அந்த தீனி விட்டு வெளிய வரலைன்னா, நீங்க அதனால தான் நோவ குடுத்துட்டு வருது. நீங்க உலகத்துல அதான். பார்த்தீங்கன்னா, நோவு அதிகமாயிட்டே போகுது இல்லையா? அதாவது வள்ளுவர் சொல்றாரு, கண்டிப்பா. "அ ம். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வன் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து." அதாவது நோயாளி, மருந்து, ம். மருத்துவன், மருந்தையே பின்பற்றி வாழ்பவன். அதாவது நீங்க நோயாளியா மாறிடுறீங்க. தின்னு, 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 தின்னு நோயாளி. சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பா. மருந்துக்கு போறீங்க. அப்புறம் மருந்து யார் சிபாரிசு பண்றாங்க? மருத்துவன நம்புறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு போறீங்க? மருந்தையே நம்பி வாழ்றீங்க. இந்த 4மே எமனைப் போல சூழ்ந்து கொள்ளுங்கிறாரு. எப்படி ஒரு காளை மாட்ட சுத்தி 4 சிங்கம் சேர்ந்துச்சுன்னா, எப்படி தப்பிக்க முடியாதோ, இதுதான் விதிங்கிறாரு. அப்படின்னா, இங்க தவம் தான் முக்கியம். இந்த தவத்தை செய்யாதவர்கள் அதனால தான் வள்ளுவர் இப்ப வறுமை வந்துடுச்சு. நீ சொல்ற மாரி வள்ளுவர் "இலர் பலராகிய காரணம்." வறுமை வந்து பெருகிட்டு போறதுக்கு காரணமே யாரும் நோன்பு நோற்பதில்லை அப்படின்னு தெளிவாட்டிக்கிறார் 2000 இதனால தான் தமிழ்நாடு சீர்கெட்டு போச்சு. புரியுதுங்களா? தமிழ்நாடு அதாங்கய்யா. மட்டுமல்லைங்கய்யா. ம், ம், ம். தமிழ்நாடுன்னு இல்ல மட்டுமல்ல. இப்ப தமிழ்நாடு வந்து சிறந்த மெய்யியல். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு மெய்யியல் எழுதியாச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும், மொழி பற்றி ஆராய்ச்சி அத்தனை பேத்துக்குமே தெரியும். உலகத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி தான். அதுதான் மெய்யியல்னு சொல்லிட்டு ஜி.எஃப் போப்பு, கால்டுவெல்ன்னு மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது 2000 ஆண்டு இடைவெளி ஆயிப்போச்சு. இடைவெளி ஆயிப்போச்சு. அதனால தான் திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, இந்த சமூகத்த மக்கள் சமூகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக தவம்னு ஒண்ணு எழுதினாரு. ஆமாங்கய்யா. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னாங்கய்யா, அப்ப இப்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். ஆக இப்ப நான் பிரச்சனைக்கான தீர்வு சொல்றேன். ஒண்ணு எரிபொருள நான் கண்டுபிடிச்சாகணும். இனியன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இனியன் கண்டிப்பா, கண்டுபிடிச்சு இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஏற்கனவே பல கண்டிப்பா. வகையா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது இன்னும் புரியல. கண் அது வந்து இப்ப வந்து நான் செய்யறது நீங்க கண் முன்னாண்ட நீங்க செஞ்சு பார்க்கக்கூடியது ஒரு 50 செலவுல செஞ்சு பார்க்கலாம். இது பின்னாட சரி. இப்படி ஒண்ணு வரணும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும், உணவு இல்லாமல் நான் வந்து 1 வருஷத்துக்கு வாழ்ந்து காட்டணும். இது 2யும் நான் செஞ்சா மட்டும் தான் உலகம் வந்து திருந்தும். கண்டிப்பா, கண்டிப்பா. இதுதான் தீர்வு. மற்றபடிக்கு நீங்க நம்மாழ்வாரும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் நெல் ஜெயராமனும் வேலைக்கு ஆகாது. இப்ப இருக்கிற அவர் பேரு என்ன? வேலைக்கு ஆகாது. ஏன்னா, சிறப்பொடு பூசணி செல்லாது. சிறப்பொடு பூசணி வந்து நீங்க வான் சிறப்புங்கிற அதிகாரத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலே வந்துங்க எந்த ஒரு மெய்யிலும் 2வது அதிகாரம் வான் சிறப்பு எந்த இலக்கிய நூல்லயும் கிடையாது. ஆனா, திருவள்ளுவர் தான் அந்த சித்தர்கள் வழிபாடு, அந்த இயற்கை வழிபாட்டுக்கு அப்புறம் 2வது வான் சிறப்பு சொல்றாரு. ஏன்னா, குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் உணவே தவிர, 18 வயசு கடந்த இந்த கழுதைகளுக்கு உணவு தேவையில்லைங்கிறது தான் விஷயம். கண்டிப்பா, 18 வயசு கழுதைங்க நொறுக்குதுன்ட்டு இருக்குதுங்க. கண்டிப்பா. இதனால தான் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. ஆக வயது வந்த ஆண், பெண் அனைவரும் நம்ம அகத்தூய்மை செய்ய வேண்டும் என்பது சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இது யாருமே செய்யல. அதனால தான்
இனியன் தன்னுடைய வேலையை அதனாலதான் நான் வந்து வெங்கடேசனுடைய பரிந்துரை பேர் தான் அந்த 1 ஏக்கரை வாங்கினேன். இப்ப என்ன பண்றாருன்னா அது பண்ண போறோம். அப்ப இப்ப அடுத்த கண்டுபிடிப்பு. அவரு தன்னுடைய உங்கள்கிட்ட புத்தகம் இருக்கு, எடுத்து படிச்சு பார்த்தா 220ஆம் பக்கத்துல மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்க முடியும் என்ற கண்டுபிடிப்பு உறுதியாக இருக்குங்கிறார். அதிலிருந்து மறுபடியும் டெவலப் பண்ணி இன்னும் நான் அதை டெவலப் பண்ணி இப்ப கடைசியில வந்து அணு சிதைவுன்னு ஒண்ணு இருக்கு. இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானிகள் முயற்சி செய்யாதது. கண்டிப்பா. அந்த சிதைவை வைத்துக் கொண்டு சாதாரண எவரிடி பேட்டரி செல்லுல ஆரம்பிச்சு சைனா செல் இப்ப டியூரோ செல்ங்கிறது சைனா அங்கிருந்து வந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த எவரிடி பேட்டரி இந்தியால தயாரிக்கிறாங்க. சைனா செல் டியூரோ செல் பேட்டரிகள் ஒரு பசை மின்கலம் ஜெல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஜெல் பேட்டரிம்பாங்க. இது அற்புதமான பேட்டரி. அற்புதமான பேட்டரி. அது இரும்பு மாதிரி இருக்கும். இரும்பு தான் அது. அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சி பண்ணி அப்ப சாகா நிலையில் கொண்டுட்டு போகணுங்கிறது இயற்கை. அப்ப அது சாகா நிலைன்னு பெட்ரோல் இருக்கக்கூடாது, டீசல் இருக்கக்கூடாது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் அது உறிஞ்சுக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீங்க வச்சிருக்கிற ரூல் பென்சில் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க, உங்களுக்கு தெரியாமயே காத்துல இருக்கிற நைட்ரஜன் உறிஞ்சிட்டு இருக்குதுங்க அது. கண்டிப்பா. காற்று இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிற கார்பனை வெளியேற்றுது. அது ஆனா அந்த கார்பன் வந்து குறையவே குறையாது. உள்ள இருக்கிற அணு சிதைவு நடந்துகிட்டே இருக்குது. எந்த கெடுதலும் பண்ணாது. நம்ம சாப்பிடுகின்ற உணவு, நாம பயன்படுத்துகின்ற காய், கறி, பழங்கள் இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கார்பனும் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குது. எல்லாமே இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கார்பனும் இந்த பொட்டாசியம் தான் நமக்கு தெரியாம ஆற்றல் கொடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறதான் உண்மை. அதைத்தான் அதை கருத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த கிராஃபைட்டை ரூல் பென்சில் ஆராய்ச்சி பண்ணி அதை ஒட்ட வச்சு பார்க்கும்போது என்னாலே நம்பல. என் பொண்ணு செஞ்சு பார்த்துட்டு என்னால நம்ப முடியலப்ப. எப்படி சாத்தியம் இது? என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கடந்த ஒரு 60 நாளைக்கு முன்னாண்ட இதை 2 எவரிடி செல் புதுசா வாங்கினாங்க. புதுசா வாங்கி நான் சொல்ற மாதிரி இணைப்பு கொடுத்தா 18 எல்இடி லைட்டை வந்து ஒரு 8 நாள் பயங்கர வெளிச்சத்துல எரிச்சு காமிச்சாங்க. யாரு நம்ப முடியும்? 18 எல்இடிங்கிறது ஒரு எல்இடி 18 எல்இடிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்இடின்னு உங்களுக்கு தெரியும். அந்த எல்இடி எரியணும்னா ஒரு நாளைக்கு 9 ஆம்பியர் தேவை. 7 நாளைக்கு 7 63 ஆம்பியர் தேவை. ஆனா இருக்கிறதே வெறும் 6 ஆம்பியர் தான். இருக்கிறதே 2 கூட்டுனோம்னா வோல்ட் அதிகமாக ஆம்பியர் அப்படியே இருக்கும். ஆம்பியர் வெறும் 6 ஆம்பியர் தான். ஆனால் 63 ஆம்பியர் எங்க இருந்து கொடுத்ததுன்னா அதுல 7 கழிச்சிட்டோம் 6 கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 57 ஆம்பியர் வந்து வெளியே இருக்கிற நைட்ரஜனை எப்படி வந்து நைட்ரஜன் உறிஞ்சி புரோட்டீனா மாறுதோ அது என்ன பண்ண அங்க கார்பன் சி அதாவது நைட்ரஜன் 14ன்னு ஒண்ணு இருக்குங்க. இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா காமா சூரியன்ல இருந்து வருது இல்ல காமா கதிர்கள் நட்சத்திரத்துல வர காமா காற்று மண்டலத்தில் நுழையும் பொழுது அங்க நுழைஞ்ச உடனே அந்த நைட்ரஜன் மேல பட்ட உடனே அது நைட்ரஜன் 14 மாறுது இல்லையா? ஆச்சரியமா இருக்குது. அது ஃபுல் எனர்ஜி. என்னது? அது எங்க போகுதுன்னா கார்பன் பாடிக்குள்ள போகுது. அது பாருங்க ஆச்சரியம் பாருங்க. கார்பன் பாடி எது கார்பன் பாடி? கரிமத்தாதுவே அடிப்படையாக கொண்ட எல்லாத்துக்குள்ளயும் போகுதுன்னு நம்ம மனுஷனையும் போகுதுன்னு அர்த்தம். கார்பன் எதில் இருக்குது? மைக்ரோ பேட்டரியில இருந்து பூமி கடையில் இருக்கிற நுண்ணுயிர் வரைக்கும் கார்பன் இருக்குது. அதோட அதனாலதான் அந்த உயிரில இப்ப இருக்கிற பூமிக்கு இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய எதுக்குமே உணவு சங்குடியோ வாயோ பேடுறதோ மடுறதோ எதுவுமே இல்லை. ஆனா இனப்பெருக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எனர்ஜி யாரு கொடுக்குறாங்கன்னா இந்த நைட்ரஜன் வந்து உள்ள போய் பாயறனாலதான் அது சாகாம இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. இது யாருக்குமே தெரியல. இது வந்து சார்லஸ் டார்வின் கூட இது புரியாது. ஏன்னா நம்ம அவங்க மூளை வைத்துக் கொண்டு நம்ம அதிகமா சிந்திச்சா தான் நம்ம உயிர் வாழ முடியும். இல்லைன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு ரஷ்யாவுல கையேந்துவீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து இப்ப எங்க ஈரான்ல கையேந்துவீங்க அல்லது இது எல்லா நாடும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் ரொம்ப கொடுமையுங்க. அவ்வளவுதாங்கய்யா. பணக்கார நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இப்ப ஐரோப்பிய நாடுங்கிறது வந்து அவங்க வெறுமனே வந்து அணு ஆயுதத்தையும் துப்பாக்கி தொழிற்சாலையும் தான் வச்சிருக்கானே தவிர எரிபொருள் பற்றாக்குறை போக்குறதுக்கான எந்த நோபல் பரிசு எடுத்துங்க. நோபல் பரிசு பெற்றவன் பூரா நோபல் பரிசு வாங்கினே தவிர எரிபொருள் பிரச்சனைக்கு தீர்வு எந்த நாயும் சொல்லவே இல்லை. ரொம்ப வெக்கக்கேடான நோபல் பரிசு. கண்டிப்பா. இப்ப நோபல் பரிசு வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க? ஐரோப்பால இப்ப வந்து இந்தியாவில வந்து சர் ராமனை தவிர எவனும் உருப்படியா நோபல் பரிசு கிடையாது. 100 வருஷம் யாரும் நோபல் பரிசு வாங்கல. 2 ஒருத்தரை தவிர வெவ்வேறு தொழில் வாங்கினாங்க. ஆனால் அதிகமா நோபல் பரிசு வாங்கினவன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஐரோப்பா, இங்கிலாந்து. இவர்களெல்லாம் எரிபொருளுக்கான மாற்று கண்டவே இல்லையா? அப்படி என்ன நோபல் பரிசு கொடுத்து என்னத்துக்கு கிடைக்க போறீங்க? ஆமா.
நல்லா உங்களுக்கு புரியும். இப்ப பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? யாருமே வந்து ஐயா பெட்ரோல வந்து எல்லாரும் விலை குடுத்து வாங்கிரலாம். நீங்க போய் அணு மின்சாரத்த எப்படி விலை குடுத்து வாங்குவீங்க? அணு மின்சாரத்த தொடங்க முடியுமா? பணக்கார நாடுகளே திணறுதுங்க. அணு மின்சாரத்த தொடங்கிட்டு ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் ஆபத்துறான்னு சொல்லி மூடிட்டு வர்றான். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க சொல்ற மாரி எதுலயும் சாத்தியம் இல்ல. தவ வாழ்க்கையில தான் சாத்தியம். புதிது கண்டுபிடித்தால் தான் சாத்தியம். இல்லாட்டி எதுவும் சாத்தியம் இல்ல. நீங்க வேணா ஒண்ணு கண்டிப்பா. பண்ணலாம். உங்க 2 ஏக்கர பூமிய வந்து நீங்க குளிர்ச்சியா வச்சுக்கலாம். நான் என்ற ஒரு ஏக்கர பூமிய வச்சுக்கலாமே தவிர, மக்களுக்கு 5 சென்ட் இடம் கூட கிடையாது. 5 சென்ட் இடம் கூட கிடையாது. நேத்து கூட இந்த எல் நினோவ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல் நினோ என்னமோ சொல்றாங்க இல்லையா? இல்ல அத பத்தி தான் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த சொல்லுங்கய்யா. எல் நினோ முக்கியமான இந்த பூ உலகின் நண்பர்கள்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசுறாங்க. பூ உலகின் நண்பர்ன்னு ஒரு குழு இருக்கு. அவங்க வந்து எல் நினோவ பத்தி பேசுறாங்க. நேத்து கூட அந்த நியூஸ் 18 ஒரு சேனல்ல வந்து ஒருத்தர் பேசினாரு. ஒரு தமிழ்நாட்டில் புகழ் பெற்றவர் தான். அந்த பூவுலக நண்பர் செயலாளர்ன்னு நெனைக்கிறேன். என்னமோ ஆனா, அவர் கடந்த ஒரு 50 ஆண்டு வரலாறு, 100 ஆண்டு வரலாறு, 1800 அதுக்கு முன்னாடி நடந்தது, 1700 என்ன நடந்தது, அப்புறம் தாது வருஷ பஞ்சாங்கம் வந்தது எல்லாம் பேசுறாரு. நுட்பமான அறிவோடு பேசுறாரு. அவர் சொல்றாரு, "ஒண்ணும் காப்பாத்த முடியாது. ஒண்ணும் காப்பாத்தவே முடியாது." அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த மாரி மாநகரங்கள் கான்கிரீட் கட்டடம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? மாநகரம் வந்து தமிழ்நாட்டுல நெறைய கான்கிரீட் கட்டடம் இருக்கிறது வந்து முதல் சென்னை தான். அது வந்து 90 விழுக்காடு வந்து நிலத்த உள்வாங்குறதோ, வெப்பத்த இதெல்லாம் வந்து கெட்டு போயி, ரேடியேஷன் வந்து கடுமையா இருக்குது. உள்வாங்குது, வெளியிடுது. அதனால வந்து அந்த ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள வந்து நமக்கு வந்து ஒரு 30 டிகிரின்னா, அவனுக்கு 36 டிகிரி காட்டுறதுக்கு காரணமே, அந்த கான்கிரீட் மாறிருச்சு அப்படிங்கிறான். அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்ப வாழ தகுதியற்ற நிலமாக மாறிவிட்டது சென்னைங்கிறாங்க. இதுக்கு மாற்றே கிடையாதுங்க. மக்கள் அங்கிருந்து வெளியோடணுமே தவிர, ஆனா ஒண்ணு கடுமையா தமிழ்நாடு பாதிக்கும் இந்தியாவும், தமிழ்நாடும் கடுமையாக பாதிக்குங்கிறது அது இயற்கை தான். இந்த வெப்பம் தான் இது பண்ணியே தீரும். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான்ட்டாரு அவரு. ஐயா ஒண்ணும் இல்லங்கய்யா. ஆ, ஒரு சிறு உதாரணம். ஒரு 10 நாளைக்கு மின்சார சக்தி வந்து இல்லன்னு வச்சுக்கங்க. ஆ. இப்ப இரவுலேங்கயா வெப்பம் அதிகமாற பொழுது, அது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே மூச்சு திணறல் வருதுங்கிறான். ஒரு மாரி ஆயிருது. எல்லாமே அ அந்த வெப்ப சமநிலைக்காக ஏசி போட்டுக்கிறாங்க. ஏர் கூலர் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க தாங்க முடியல. ம். எல்லாம் எல்லா வீட்டுக்கும் ஏர் கூலர் போயிருச்சு. ஆ, ஏசி ஓட்டாங்க. ஆ. இப்ப மின்சக்தியில இயங்கணும். இப்ப ஆமா. மின்சாரம் இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த எல்லினோ வந்து அதிகமாகிற பொழுது, ஆ வெப்பம் அதிகமாச்சுன்னா, மின்சக்தி வந்து ஒழுங்கா சரியா கிடைக்காது நமக்கு. தற்கொலை நெறைய அது நடக்குதுன்ட்டாங்க. தற்கொலை நெறைய நடக்கும். ஆமா. நெறைய வந்து அது அந்த மின் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிக்கும். இல்லாட்டி செயலிழந்து போகும். ஃபியூஸ் அதிகமாகும். இப்ப ம், ஒரு பேச்சுக்கு 10 நாளைக்கு கடுமையான வெப்பம் உயர்ற பொழுது 10 நாள் மின்சாரம் இல்லன்னா, ம். நகர்ப்புறத்துல யாருமே குடியிருக்க முடியாதுங்கய்யா. காற்று அழுத்தம் வந்துரும். அது ஆ, ஆ அதத்தான் அவரு நேத்து குறிப்பிட்டாரு. அது நேத்து என்ன குறிப்பிட்டாருன்னா, வசதி ம். இருக்கிறவன் ஏசி போட்டுக்கிறான். ஆனா 90, 80 விழுக்காடு மக்கள் அ சராசரி மக்கள் தானே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கிறேன். அவங்க இப்ப 10 விழுக்காடு ஏசி போட்டு உட்கார்ந்துக்கிறான். சென்னையில இருக்கிறவங்க எடுத்துக்கோமே 1,00,00,000 பேரு ஒரு 1,00,00,000 பேர்ல மீறி மீறினா ஒரு 20,00,000 பேரு ஏசி போட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 80,00,000 பேர் படாத பாடு படுவாங்கிறாரு. என்னது? அதாங்கய்யா 10 நாளைக்கு மின்சாரமே இல்லன்னா, பணக்காரன் என்ன பண்ணுவாங்கிறேன் நானு. பணக்காரன் கோயிந்தா தான். அவன் சீக்கிரம் இப்ப நம்மளால தாக்கு பிடிப்பான். அவன் சீக்கிரம் செத்து போயிருவான். அதான் சொல்றேன். மின்சாரமே இருக்காது. ஆ ஏன்னா, உண்மையாலுமே சென்னை வந்து கல்பாக்கம் அணுமில்லை நம்பித்தாங்க வாழ்ந்துட்டு இருக்குது. அணு மின்சாரம் இல்லைன்னா முடிஞ்சுது கதை. அதாங்கய்யா உச்சகட்ட வெப்பநிலைக்கு போம்போது, கண்டிப்பா அந்த மின்கலன்கள் வந்து இயங்காதுங்கய்யா. ஒரு மாரி ஆமா, ஆயிரும். ஏன்னா ஆமா. அது ஏன்னா உற்பத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல இருந்ததுனால அதுக்கு பழக்கப்பட்டுருக்கும். ஆ இப்பதான் கரெக்ட்டா வர்றீங்க. இப்போ அறை வெப்பநிலையில இப்ப நீங்க சொல்றபொழுது பார்த்தீங்கன்னா, எல்லா மின்சாரமும் ஒண்ணா கடுமையான வெப்பத்தில தான் அது மின்சாரமே வெளியே வருது. அப்ப கடுமையான வெப்பத்தில தான் வந்து பாதிப்பு. ஆனால் அறை வெப்பநிலையில் மின்சார உற்பத்தியாகிற முறை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இனிமேல் கண்டுபிடிக்கப்படும். ஆனா ஆமா. அதுக்கெல்லாம் ஒரு 10, 15 வருஷம் ஆயிரும். இப்ப நான் அதத்தான் நான் ஆராய்ச்சி பண்றேன். இப்ப நான் வச்சிருக்கிற அந்த டியூரோசெல் பேட்டரி வந்து 65 நாளா ம். அ அப்படி வெப்பமும் இல்லாம, குளிர்ச்சியும் இல்லாம அந்த 33 டிகிரிலயே அப்படியே இருக்கு. மின்சாரத்த தொடர்ந்து வழங்கி வருது. நம்பவே முடியல. அப்ப அதாங்கய்யா. இப்ப என்னன்னா, இப்ப அதான் இப்ப இங்க மக்களுடைய மனநிலையே என்னன்னா, ம், ஒரு இந்த கிரிக்கெட் விளையாடுறான்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஆள் வந்து இந்திய டீம்ம பூரா கரை சேர்ப்பான். ம். அப்ப ஒரு போராளி இருக்கான்னா, அவர் பேர மட்டுமே வச்சு அவர் பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் நம்மள பூரா காப்பாத்திருவாரு. ஒரு அரசியல் தலைவர் ஆ இருக்காரு, அவர் வந்து தமிழ்நாட்ட காப்பாத்திருவாரு. அருமை, அருமை. சரியான முறைக்கு வந்துட்டீங்க. கேப்டன் பார்த்துக்குவாரு. நமக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி.
அதான் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நம்ம சொகுசு வாழ்க்கை வாழலாங்கிற மாரி தான் நம்ம ஒரு ஓட்ட மட்டும் போட்டுவிட்டு, ம். நம்ம தப்பிச்சுக்கலாம். அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவாரு. இல்லாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர கேள்வி கேட்போம். நான் தானே உனக்கு ஓட்டு போட்டேன். ம். அப்ப இந்த மனநிலை தான் மக்களுக்கு இருக்குது. எனக்கு தேவை, நான் சொகுசு வாழ்க்கை வாழக்கணும். பிள்ளை பெத்தா எனக்கு காசு தரணும், நகை போடணும். இப்ப என் பொண்டாட்டி பிள்ளைக்கு சொகுசு வாழ்க்கை தரணும், நல்ல அரசு மருத்துவம் தரணும். ஏன்னா என்ட்ட ஓட்டு இருக்குது. ம். இப்படிதான் எல்லாருடைய மனநிலையும் இருக்குது. ஆனா, ஆ. இ இ ஆனா இயற்கை வந்து அப்படி யாரையும் இருக்க சொல்லல. ஆ இங்க இப்பதாங்க யாரையும் அப்படி யாரும் இருக்க சொல்ல தற்சார்பு அவனவன் சிந்தித்து, அவனவன் தொழில் செய்து, அவனவன் முன்னேற வேண்டும் தான் சொல்லுது. கரெக்ட். அவனவனுக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறான். அவனுக்கு மூச்சு பிரச்சனை வந்தா மூச்சு இழுத்து விடுறான். அவனுக்கு மலம் போலன்னா அதுக்கு என்ன வேலையோ அத செய்யறான். செஞ்சு ஆகணும். எனக்கு அவன் என்ன நினைக்கிறான், இவனுக்கு மலம் போலன்னா டாக்டர் பார்த்துக்குவாருங்கிறான். அது தவறு. அது எத்தன மாத்திரைய குடுப்பாரு? ம். ஒண்ணு அதிகப்படுத்திக்குவாரு, இல்லாட்டி இறுத்து கட்டி விட்டுருவாரு. அருமையான அருமையான சிந்தனை. இப்ப என்ன இப்ப நீங்க நானும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றோம். இது இதான். இப்ப பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னாங்கய்யா, மக்கள முதல்ல இப்ப ஐயா இப்ப எல்லினோன்னு மக்களுக்கு புரிய வைக்கிறாங்கல்ல. இப்ப அதே மாரி தான் மக்கள் புரியாத நிலையில இருக்கிறாங்க. அது வரும்பொழுது தான் அவங்களுக்கு புரியும். இப்ப என்னன்னா, இப்ப உற்பத்திங்கிறது வந்து தனி மனிதன் ஒரு ஆளு எத்தன பேத்துக்கு சோறாக்கி போட முடியும்? முடியாது. முடியாது. சாத்தியக்கூறே இல்ல. அம்மா நீங்க உணவகம் அம்மா கூட இப்ப அம்மா உணவகம் எல்லா ஊர்லயும் தொறந்துட்டா நடக்க போதா? அதே அதே கட்டுப்படி ஆகாது. அம்மா உணவகம்னா ஐயா ஏதோ 1, 2 அதாங்கய்யா. நடக்கு. ஐயா ஐயா நேத்து நான் ஒரு சின்ன வெளியில ஒரு நிகழ்வுக்காக போயிட்டு வந்தேன். அது ம், ரொம்ப நெருங்கியவரு. அப்ப பாத்தீங்கன்னா, ம், எ அ அ அங்க என் நண்பர் வந்து சாப்பாட்டுக்காக போயிட்டாரு. நான் வெளியில நின்னுகிட்டு இருக்கேன். அந்த உணவகத்துல. ம், அவங்க சொல்றாங்க 2 உணவகத்துல போனோம் நாங்க. ம், நான் வெளியில நின்னுக்கிட்டேன். அவரு உள்ள போறாரு. ம். அவரு வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம். பெண் குழந்தைகளுக்கு அவங்க மனைவியாருக்கெல்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட டோக்கனே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகுது. நீங்க குடுத்துட்டு 1/2 மணி நேரம் நில்லுங்க சார். இங்க அதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் நிக்கிறாங்க சாயந்திரம் 7 மணிக்கே. ம். இன்னொரு இடத்துக்கு போனோம்னா, அவன் அது மாரி 1 மணி நேரம் ஆகுங்கிறான். இப்ப என்னன்னா, மக்கள் யாருமே வீட்ல கூட சமையலாக்க எல்லாமே மறந்துட்டாங்க. ஆ இப்ப வீட்டு எல்லாமே சமையல் உண்ம, உண்ம. ஆ. அதான் அப்படிதான் இருக்கு. வீட்ல கூட பெண்கள் வந்து சமையலாக்க மறந்துட்டாங்க. ம், அவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு கடையில போய் சாப்பிடணும், இல்லாட்டி வீட்டுக்கே வரவழைக்கணும். அப்ப ம். உணவு உற்பத்தி இருந்தா கூட, சமையல் வேலைன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது உண்டு. அதையும் கூட மறந்துட்டாங்க இன்னைக்கு. உச்சபட்ச அவல நிலைக்கு போயிட்டாங்க. போயாச்சு, போயாச்சு. அவல நிலை நீங்க சொல்றதெல்லாம் அடுக்குமாடி கட்டடத்துல 100க்கு ஆ 90 பேர் நீங்க வந்து வீட்டுக்கு உணவு வருதே தவிர, யாரும் அங்க தயாரிப்பதில்ல. பேருக்கு தான் சமையலறை தவிர, அது அப்படியே தூங்கிட்டு தான் இருக்குது. வாங்குனதெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. கடையில பண்ணி சாப்பிடலாங்கிற நிலைக்கு போயாச்சு. அதாங்கய்யா இப்ப எப்படி உணவுக்கு தேவையான தானியங்கள் எப்படி உற்பத்தியோ, ம், அது மாரி அதாவது உடலுக்கு தேவையான ஆற்றல் ப்ராசஸ்ன்னு இந்த உணவு முறை தயாரிப்பு முறைன்னு ஒரு முறை வந்து தமிழர்கள்ட்ட இருக்கு. ம். அப்ப அதையே உடைச்சுட்டாங்க இவங்க. அதையே உடைச்சுட்டாங்க. அதையே மறந்துட்டாங்க. ஆமா. யாரோ ஒருத்தர் சுவையா செஞ்சு குடுப்பாங்க. நம்ம நிம்மதியா ஏசிய போட்டுட்டு தூங்கிரலாங்கிற கட்டத்துக்கு மனுஷன் போனதுனால, அ. விழுந்துச்சுன்னா இவங்க பாதாளத்துல தான் போய் விழப் போறாங்க. அப்படி விடுவிட்டுங்கிறேன் நானு. அதுதான் அங்க தான் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல்ல வந்து நம் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிணாம அறிவியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சீங்கன்னா, 97 ம், விழுக்காடு பூச்சிகள் செத்து போய்விடும். மிச்ச ம். 3 மட்டும் தான் பரிணாமத்தில் தாக்குப்பிடித்து, அந்த பூச்சிக்கொல்லிக்கு எதிரான உடலமைப்பை பெற்று தன்னை உயிர்த்தெழும்ங்கிறாரு. இதுதான் இந்த உயிர்த்தெழுதல்னு பேரு. அப்ப 97 பேர் சாவது உறுதி. இது யாரும் மாற்றவே முடியாது. மாற்ற முடியாது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாங்கய்யா, ம். ஒரு தீமையில ஒரு நன்மை இருக்கு. ஆ. இப்ப இந்த வெயில்னால என்னன்னா, இருக்கிற மரங்கள் வந்து பூச்சிக்கொல்லி தாக்காது. அது ஒரு சரி. எல்லாம் சரி. பூச்சிக்கொல்லி எல்லாம் ஒரு சரி. ரைட்டு. ஆனா உணவு உற்பத்தி நிறுத்திரும். இருக்காது. இப்ப ஐயா ஐயா என்னன்னாங்கய்யா, நான் இதுவரைக்கும் விவசாயத்துல நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, ம். எப்ப நமக்கு நீர்த்தன்மை அதிகமா இருக்கோ, அப்பதான் வந்து அந்த பூச்சிகளோட தன்மை வந்து அதிகமா இருக்கு. சரி. அப்ப அதனால இப்ப உற்பத்தி வர்றது எதனால பார்த்தீங்கன்னா, பூச்சிகளால பாதிக்குது. ம். ஆனா, ம். இப்ப பார்த்தீங்கன்னா, பூச்சி தொல்லை இருக்காது. ஆனா அ. உணவு உற்பத்தியே கம்மியாயிரும். உணவு உற்பத்தியே கம்மியாயிரும். ஏன்னா நீங்க சொல்றது சரிதான். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அனைத்தையும் நிறுத்தி, உயிர் வாழ்றதுக்கு மட்டும் தான் அது தன்னுடைய ஆ சமநிலைப்படுத்திக்குமே தவிர, உற்பத்திக்கு போகவே போகாது. சரிதான். போடாது. ஆமா, ஆமா. சரிதான். இப்ப அதுதான் நம்ம எளிமையா தப்பிக்கணும்னா, மக்களுக்கு வந்து முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, என்ன சொல்ல வர்றோம்னா, முதல்ல நீங்க தயவு செய்து நீங்க நீர் வேளாண்மைக்கு போகாதீங்க. ம். காட்டு வேளாண்மைக்கு போங்க. காட்டுகள்ல கிடைக்கும் ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா. இந்த YouTubeல நீங்க அடிச்சு பாருங்க. ம். நம்மளோட அந்த சப்பாத்தி கல்லி போட்டோம் தெரியுங்களா? சப்பாத்தி சப்பாத்தி கல்லி. கல்லி. ஆ, ஆ.
அந்த அம்மா ஒரு பழத்தை விக்குதுங்க ரூ. 1000 என்னமோ ஒரு அடிச்சு பாருங்க சப்பாத்தி கல்லி பழத்தோட விலை என்னன்னு. அப்ப கொடுமை, கொடுமை. சப்பாத்தி கல்லு அது பெருசா செயற்கையாகவே அது என்னமோ பேருன்னு சொல்றாங்க. என்னமோ என்னமோ பேர் வச்சிருக்காங்க. அது உண்மையாலுமே சப்பாத்தினுடைய பெரிய வகைங்க. செயற்கையா உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்கான். அது ரொம்ப மோசடி. சாதாரண நேத்து கூட சப்பாத்தி கல்லு தோட்டத்துல பழுத்திருந்து அப்படியே சின்னதா ஒரு 50 கிராம்ல இருந்தது. அழகா கத்தி பிளேடு எடுத்து இந்த முள்ளெல்லாம் சீவிட்டு சாப்பிட்டு பார்த்தா, பீட்ரூட் நல்லா தான் இருந்தது. ஆனால், அத போலியா என்ன பண்ண பெருசாக்கி அது என்னமோ பேரு வச்சு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ரொம்ப கொடுமைங்க அது. ரொம்ப கொடுமை. அது எத்தன பேர் பசி ஆத்த முடியும்? என்ன பண்ண முடியாதுய்யா? சரி அது அடுத்தது. போக நம்ம நம்ம சொல்றது இந்த சப்பாத்தி கல்லியவே ஆ, அந்த பழம் இருக்குல்ல, ஆ. அத ஒரு அம்மா எடுத்து அது அது பெண்களுக்கு மிக நல்லதுன்னு சொல்லி அது பயங்கர சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க அடிச்சு பாருங்க வருது. புரியுது, புரியுது. அது ஒரு வகை கார்ப்பரேட் தான். சொல்லுங்க. ஏமாற்று வேலை தான். சொல்லுங்க. இவங்க தான் சேங்க அது பணக்காரன் கூட வாங்கி திப்பானே. இப்ப பணக்காரன் ஒண்ணு வாங்கி திருட்டு போவானா? வியாபாரத்துக்கு சொல்லக்கூடிய பொய் இருக்குது எக்கச்சக்கங்கய்யா. அத சாப்பிட்டா மரணமே வராது. அது சாப்பிட்டா புற்றுநோயே வராது. எல்லாம் பொய்யுங்க. எல்லாமே இல்ல அதாங்கய்யா இல்ல இது இதான். இத விட இப்ப எப்படின்னா இத விட ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. அதாவது கருப்பு அ கவுனி அரிசியில முறுக்கு செஞ்சு சாப்பிட்டா, சர்க்கரை நோய் நல்லாகும்னு ஒருத்தன் அடிச்சுடுறான் பாருங்க. பொய்யு. படு பொய்யப்பா. ஏன்டா சிரிச்சுட்டேன் எனக்கு. என்னடா இப்படியெல்லாம் போகுது. அதாவது கருப்பு கவுனி அரிசியில பலகாரம் செஞ்சு சாப்பிட்டா எல்லா நோயும் கண்ட்ரோல் ஆகுமாமா. ஏன்டா டேய் இதெல்லாம் என்ன இதெல்லாம்? சரி சொல்லுங்க. ம். அ இல்ல இப்ப அதாங்கய்யா இப்ப அதெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு கவுனியும் வேலை செய்யாது, சிவப்பு கவுனியும் வேலை செய்யாதுங்கய்யா. சொல்லுங்க. அ. இல்ல மக்கள் எத நோக்கி நகரும்னா, பசி, பட்டினி, பஞ்சம் இப்படி வரம்போது, அது கிடைக்கிற பொருள் என்ன கிடைக்குதோ அதத்தான் ஏன்னா இந்த திங்கிற கூட்டம் சும்மா கெடுக்காது. ஒண்ணு இலை இலைய கூட புடுங்கி தின்னுட்டு தான் அவன் உயிரா இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த மத்த ப்ராசஸ்க்கு வரும். அப்ப அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இந்த 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 கூட்டத்துக்கு பூரா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தீனி குடுக்குற கூட்டமா இந்த தீனி குடுத்தாகணும். வேற வழி இல்ல. இந்த உற்பத்தியாளர் பூரா இந்த அரசு பணியில இருக்கிறாங்கல்ல, மக்களுக்கு உணவு குடுத்தாகணும்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? செயற்கை உரங்கள. அவங்க தேவை என்னன்னா, மக்களுக்கு ஏதோ ஒண்ணு தின்னுட்டு அவன் உடனே சாவறத விரும்ப மாட்டான். அட ஒரு 5 வருஷம் கழிச்சு தின்னுட்டு சாவட்டும்னு தான் நெனைப்பான். ஏன்னா, அவங்க மேல பிரச்சனை ஆயிறக்கூடாது. உணவுனால பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு தான் நெனைப்பாங்க. ம். இப்ப அதான் இப்ப என்னன்னா, மூட்டை மூட்டையா எங்கேயோ ஒரு பக்கம் தானியங்கள் உற்பத்தி பண்ணியாகணும். ஏன்னா, மனித குலம் அத நோக்கி தான் நகரும். ஆ. நம்ம மேம்பட்ட புலன் இருக்கிறவன், மேம்பட்ட புலனோட இருக்கிறவன் அடுத்து ஈஸியா ஒடியாந்துருவான். இங்கிட்டு ஒடியாந்துருவான். ஆனா இல்ல நீ ஒட்டுமொத்தமா இருக்கிறது நீ சரிதாங்கய்யா. நேத்து அவரு அந்த அந்த இதுக்கு பேட்டி குடுக்கும்போது நியூஸ் 18க்கு பேட்டி குடுக்கும்போது நீங்க சொல்ற செய்தி அப்படியே சொல்லிட்டாங்க. அதாவது ஆம். நாம 1 வருஷத்துக்கோ என்னமோ 2 வருஷத்துக்கு அது சரியா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் உணவு இருப்பு வச்சிருக்குது. அதாவது விளைச்சல் இல்லைனாலும் கூட இருப்பு வச்சிருக்குதுங்கிறாங்க. ஆனால் உண்மதான். அது எத்தன நாளைக்கு இருப்பு இருக்குது? அது என்ன பாதிப்பு பண்ணுங்கிற யாருக்கும் தெரியாது. மொத்தத்துல உணவு தானே இருப்பு இருக்குதுன்னு சொல்றாங்களே தவிர, அ அது எப்படி சாப்பிட போறான்? என்ன பண்றான்? இருக்குதுன்னு சொல்லி இவங்க நேர்ல போய் யார் பார்த்தது யாரு? அது அரசு வெளியிடணும். ம். அரசு எப்ப வெளியிடும்னா, அது போர்க்கால அடிப்படையில அது உச்சபட்சமா போற பொழுது நாங்க உணவெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லும். ஆ. இது என்னன்னாங்கய்யா, இது என்ன அதாங்கய்யா பெட்ரோல் உற்பத்தி மாரி தான். பெட்ரோல் இருக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியில பார்த்தீங்கன்னா, ரேட்ட ஏத்திடுறாங்க பார்த்தீங்களா? ஏன்? இப்ப இது என்ன ஆயிரும்னா, அளவ குறைச்சிருவாங்க. ஆ நுகர்வுங்கிறத ஆ குறைச்சிருவாங்க. ரைட். ஆமா. நீங்க 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 ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 இட்லி திக்கிறவனுக்கு 1 இட்லி தான் போடுவான். ஆமா. புரியுது, புரியுது. ஆமா. கீழ மட்டும் இருந்துக்க. அதுல தான் நெறைய செத்து போயிரும். அது ஏன்னா தின்னு போகட்டுங்கிற அது பழக்கப்பட்ட அது போகட்டுங்கிற அது போய்த்தானே தீரணும். அது அதான பரிணாமம். அதுதான் பரிணாமம். அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த திண்ணி கூட்டம் போனா தான் இருக்கிறதுனாச்சும் அடுத்த தலைமுறைய ஆ காப்பாத்த முடியும். இந்த திண்ணி கூடம் இது உயிரா இருக்கும்போது அருமையா ஒட்டுமொத்தமா எல்லாம் செத்து போயிரும். திட்டி கூட்டம் ஒழிய வேண்டும். திட்டி கூட்டங்கிறது இழிவு கூட்டங்கய்யா. ஆமா. இதனால அடுத்து வரப்போற தலைமுறையும் ஒண்ணுமில்லாம நாசமா போயிரும். ஏன்னா ஒரு அடி பட்டு ஒரு கூட்டம் மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பிச்சுரும். எப்படியோ ஒரு சர்வைவல் ஆயிரும். ம். அப்ப அப்ப இந்த கூட்டத்த அப்படி உணவு கட்டுப்பாட்டுக்கு வரணும் அல்லது சாகணும். அவ்வளவுதான் விஷயமே. அல்லது ஆமா 2 விஷயம் தான். ம். 2 விஷயம் தான். ஒண்ணு உணவு கட்டுப்பாட்டுக்கு வரணும். இல்லன்னா சாகணும். அது சாகறத இவன் சும்மா சாக மாட்டான். ம். அவன் 4 பேத்த போட்டுட்டு சாவான். அங்க தான் பிரச்சனை ஆயிரும். சரி. அற்புதமான செய்தி. அ நல்ல விவாதம் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் இவ்வளவுதான். எப்படி அது அது தோட்டம்லாம் இப்ப என்ன அதுதாங்க இப்ப இல்ல
இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ. இப்ப எளிமையா கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கு ஒண்ணும் அட நம்ம வீட்லயே நம்ம குழந்தைகள் இருக்காங்க. இந்த செய்திய கொஞ்சமா பகிர்ந்து விட்டுறலாம். ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்களுக்கு பசி உணர்வு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத சாந்தப்படுத்துறதுக்கு இது மாரி இந்த கள்ளி கத்தாழையில கூட ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்க அந்த ஒண்ணுமே கிடைக்கலங்கும்போது, இப்ப குடிலுக்கே நம்ம டிராவல் ஆகி போறோம். ஆ. நம்ம எப்படியோ மேலே தண்ணிய குடிச்சிட்டோ, இல்ல ஏதோ ஒரு இலைய கசாயம் போட்டு குடிச்சுட்டோ நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி. நம்மள நம்பி ஒரு கூட்டம் எப்படி இருந்தாலும் வரும். ஆமா. நம்மள நம்பி எப்படி இருந்தாலும் ஒரு கூட்டம் வரும். ஏன் நம்ம குடும்பமே இருக்குல்ல. ஆமா. இப்ப அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட, இது மாரி சின்ன சின்ன விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா, இந்த கத்தாழை வந்து ஒரு வேள உணவ சமன் செஞ்சுரும். அதாவது சப்பாத்தி கல்லுல இருக்க பழங்கள் ஒரு 10 பழம் இருந்துச்சுன்னா, ம். தலைக்கு 2 குடுத்துட்டோம்ங்களேன், தலைக்கு 2 குடுத்துட்டோம்னா, ம். அவன் கிட்டத்தட்ட எதுவுமே கிடைக்காத பொழுது அது 2 பழத்த வாங்கி குடுத்துட்டோம்னா, அது பெரிய கல்வரெல்லாம் வந்து திருட மாட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வேலிக்கல்ல போட்டு விட்டு வச்சுட்டோம்னா, ம். அது ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு பருவநிலைய ஓட்டிரும். அது கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் அந்த பழம் வருது. நான் ம். பார்த்தேன் அத. ம். ம். பார்த்தேன். ஆ. அத ஆ. புடி ம். அத புடிங்கிதுன்னு கூட காலத்த கடத்தி விட்டுருவாங்க. ஏன்னா, அது ஒரு உணவு பொருளே இல்லன்னு தெரியல அவங்களுக்கு அத அத பத்தி ஞானமே இல்லன்னா, அது அப்படியே தான் கிடக்க போகுது. அத கட்டாயம். புடுங்கி திங்கக்கூட ஆள் இருக்காது. அவன் உணவுன்ட்டு தான் கிடப்பான். ம். இப்ப மொத்தத்துல அது மொத்தத்துல வந்து நீங்க சொல்ற மாரி, முதல் நம்ம நம்ம குடும்பத்திலிருந்தாவது தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம அவங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். அதே மாரி இந்த கத்தாழையில சோத்து கத்தாழையில வந்து அது ஒரு வேள உணவ கட்டுப்படுத்தலாம்ன்னு சொல்றான். ஆமா. அது அந்த காலத்திலேயே அதெல்லாம் வந்து சரி பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னொன்னு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெட்ட சூட்ட வந்து ஏன்னா எல்லினோ வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பெண் குழந்தைகளுக்கு பூரா வெட்ட சூடு வந்துரும். சரி, சரி. ஆமாய்யா. கடுமையா வந்து அ க ஆண்களுக்கு வந்து நீர்த்து இல்லாம போயிரும். சுகரோட தன்மை அதிகமாயிரும். ம். பெண்களுக்கு வந்து வெட்ட சூடு அதிகமாயிரும். ம். கடுமையான வெப்பத்தால போவும். அப்ப ம். அது ஒரு வேள உணவ குடுத்து, ம். அத எளிமையான வரையில உடல் சூட்ட வந்து அந்த சமநிலைக்கு கொண்டு வந்துரலாம். சரி. கத்தாழைய. ஆ. இதெல்லாம் எளிமையா கிடைக்கக்கூடியது. பெருசா தண்ணியெல்லாம் தேவையில்ல. இது சும்மா தண்ணியே இல்லாட்டி கூட இதெல்லாம் உயிரா கடந்துக்கும். சரி, இந்த செய்தியெல்லாம் வந்து ஆ உங்க துணைவியார்ட்ட எப்பாவது பேசியிருக்கீங்க? இந்த மாரிலாம் ஒண்ணு நடக்க போதுன்னு பேசியிருக்கீங்களா? அவங்களுக்கு அப்பக்கப்ப நான் சொல்லுவேங்கய்யா. ஏன்னா, அப்ப அவங்க கிட்டத்தட்ட ஒரு வேள உணவுல தான் அவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளோட என் குடும்பத்த பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு வேள உணவுக்கு தான் சிறிதளவு உணவுல தான் இருக்காங்க. ஆ. பெருசா ஒண்ணும் பெரிய நோயெல்லாம் எதுவும் முடியாது. மூட்டு வலி, முழங்கால் வலி எதுவும் இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் பெருசா மூட்டு வலி, முடங்கால் வலிலாம் அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா மூட்டு வலி அப் வந்துட்டாவே பெண்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்ல அதெல்லாம் அந்த அந்த அளவுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லங்கய்யா. அப்படி வந்ததுன்னா அகத்தூய்மை செய்யுங்க. அப்புறம் உங்க பொண்ணு என்ன உங்க பொண்ணுக்கு இந்த மாரி செய்திலாம் இந்த மாரி இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அகத்தூய்மை ஒண்ணு இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? ஆ ஆமாங்கய்யா. அப்ப ஏன்னா அவங்க வந்து அதான் அவங்க தானே முழுக்க இயற்கை மருத்துவரா தானே இருக்கிறாங்க. அதனால அவங்க முடிச்சுட்டாங்களா? முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்களா? கடை வச்சிருக்காங்களா? இல்ல எப்படி? முடிச்சுட்டாங்களா? 5 வருஷத்த முடிச்சுட்டாங்களா? நிறைவு செஞ்சுட்டாங்களா? 5 வருஷம் முடிஞ்சுங்க. இப்ப வந்து பயிற்சி மருத்துவரா இருக்காங்க. இப்ப இந்த நாளைக்கு சென்னை போறாங்க. அங்க ஏதோ ஒரு ஒரு மருத்துவமனையில இன்னும் ஒரு 6 மாசம் வேலை செய்யணும். ஒரு 3 மருத்துவமனை குடுப்பாங்க. ம். 2, 2 மாசமா. சரி. அது முடிச்சுட்டாங்கன்னா, அவங்க சுதந்திரமா மருத்துவமனை போட்டுக்கலாம். எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல வேற பக்கம் யாருக்கு வேலைக்கு போறதுனாலும் போய்க்கலாம். வேலைக்கும் இல்ல போலாம். கல்லூரிக்கு அல்லது வந்து நீங்க இயற்கை மருத்துவம்னு ஒண்ணு வச்சு மக்கள கூப்பிடணும் இல்லையா? ம். ஆமாமா, ஆமா, 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 ஆமா. சரி. அவங்க நம்ம சொல்றத கேட்டு அவங்க அதன்படி பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ம். இல்ல அவங்க படிச்ச படிப்ப வச்சு இல்ல வேற பக்கம் கல்லூரிக்கோ, இல்ல புரொஃபஸரா போறதுனாலும் போலாம். இ இல்லன்னா அவங்க அவங்க விருப்பத்துக்கு தனியா நான் அவங்க ம ம வேற டாக்டர்ட்ட நான் மருத்துவரா இருக்கிறேன் அப்படின்னா கூட இருந்துக்கலாம். நம்ம அத அவங்க நமக்கு கடமை வந்து படிக்க வைக்கிறது நம்மளுடைய கடமை. ஆமா. அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? அ அ நிலவரம் தெரியுமே உங்களுக்கு. என்ன மாரி பண்ண போறாங்க? வந்துர்றாங்க. அவங்க மருத்துவம் தான் குடுக்கணுங்கிறாங்க. மருத்துவம் தான் பண்ணலாம். ஏன்னா நம்ம கு க நம்ம தோட்டத்து குடில்லாம் நல்லா பெருசா வந்துருச்சு. சரி. இயற்கை மருத்துவம் பண்ணலாங்கிறீங்க. ஆ, ஆ. ஏதோ அவங்க நான் பெருசா சம்பாரிக்காட்டியும் கூட அவங்களுக்கு தேவையானத மாசம் ஒரு ரூ. 10 ரூ. 15 வர அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். நமக்கு பெருசா ஒண்ணும் பொருளியல் தேவையெல்லாம் இல்ல. நம்ம வந்து அது எளிமையான வாழ்க்கைக்கு வந்துட்டதுனால நமக்கு பெரிய பொருளியல் தேவையெல்லாம் தேவையில்ல. அவ்வளவுதான். நமக்கு போதும். அதுதான் உங்களுடைய தேவைகள அலசல நீங்க குறைச்சிருக்கிறீங்க. அதனால தான் நம்ம தப்பிக்க முடியுது. இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆடம்பரம் பண்ணோம்னா முடியுதுங்க ஐயா. ஆமாங்கய்யா. ஒண்ணும் பண்ண முடியாதுங்கய்யா. இல்லைங்க. 4 சக்கர வாகனத்த 2 சக்கர வாகனத்தையும் பயன்படுத்தாம தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பா. அது அடுத்து அப்படித்தான் போகுங்க. சைக்கிள் வாங்கி வச்சுட்டு தான் போகணும். சைக்கிள் கூட ஒரு லெவலுக்கு போனா கூட கால் தான் இருக்குதே. மூட்டு வலி தான். இப்ப அங்க தான் பிரச்சனையே. இப்ப சைக்கிள் ஓட்டுறதுனா கூட கால் வேணும். மூட்டு வலி இருக்கும்போது எல்லாம் நகர முடியாம தான் கிடக்க போகுது. அந்த காலத்துல பசி பட்டினியா இருந்தா கூட நகர்ந்து போய் ஏதோ ஒண்ணு பொருள எடுத்து சாப்பிட்டான். இன்னைக்கு எல்லாமே வீட்டுக்கு ஒரு
4 பேர் இருக்கான்னா 3 பேர் முடமா தான் உட்காந்துருக்கான். மூட்டு வலி, முடக்கு வலின்னா. எங்க உணவுக்காக வெளியே உணவு போறது இல்ல அந்த வீட்டு அந்த 10க்கு 10 20க்கு 20 இருக்கிற அறையை விட்டு அவங்க வெளியே நகரவே முடியாத நிலையில தான் 90 பேர் இருக்காங்க. அதாங்கய்யா. இப்ப உணவ தேடி போறதுன்னா கூட, ஒரு ஆடு மாடு மாரி உணவ தேடி போடி கூட அந்த அந்த ஒரு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கத்தாழ இருக்குது புடுங்கி திங்கன்னா கூட இவங்களால நகர முடியாது. முடியவே முடியாது. ஆனா நீங்க சரியா சொல்லிட்டீங்க. இது கொடூரமா இப்ப நமக்கு புரியுது. மருத்துவம் புரியுது. உணவு உற்பத்தி ஆமா. புரியுது. இயற்கை நோக்கம் என்னன்னு புரியுது. மனம்னா என்னன்னு புரியுது. புரியுது. எல்லாமே நமக்கு புரியுது. அப்ப புரிந்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இப்ப புரியாத இப்ப நீங்க ஓரளவுக்கு இந்த இயற்கை மருத்துவத்துல இருக்கிறீங்க. நெறைய பேத்துக்கு வைத்தியம் பார்த்துருக்கீங்க. என்னென்னமோ பண்றீங்க. உங்க பொண்ணு படிக்கிறனால ஓரளவுக்கு ம். உணவு பழக்கத்த மாத்த முடியும்னு நீங்க நம்புறீங்க. உணவு பழக்கத்த மாத்திட்டா நோய் நல்லாகும்னு தெரியுது. ஆனால் உங்களை ம். நீங்கி இருக்கிற உங்கள சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் அது அப்ப அப்படிக்கு போம்போது, பெரிய அவல நிலையில தான் கொண்டு போய் தான் வெளில வரும். ஆனா நீங்க தப்பிச்சுக்குவேன். நான் தப்பிச்சுக்குவேன். அதுல என்ன நல்லது. நான் சொல்லியிருக்கேன். நான் தப்பித்துக் கண்டிப்பா. கொள்வேன். நான் இறங்கி வந்து சொல்லிக் குடுப்பேன். எப்ப சிக்கல்ல சீரழிறானோ, அப்பதான் சொல்லிக் குடுக்கணும். இப்ப வந்து பாடம் நடத்திட்டு வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே தவிர, எப்ப சிக்கல்ல ம். சீரழிறானோ, அப்பதாங்க அத தவிச்ச நீங்க நல்லா குளு குளுன்னு ஏசில உட்கார்றவனுக்கு நீங்க ஆப்பிள் ஜூஸ் குடுத்து பாருங்க. போடா வெண்ணெய்ம்பான். கண்டிப்பா. நான் தான் அவனுக்கு வெயிலோட தாக்கம் என்னன்னு அ தெரியாதுங்கய்யா. ஆப்பிள் ஜூஸே வேண்டான்னு சொல்லுவேன். என்ன குடிச்சிட்டே இருக்க. எனக்கு எதுக்குடா அப்படிம்பான். ஆனால் ம். கடுமையா ம். வெயில்ல பாதிக்கப்படுறேன் பாருங்க. சிறுநீர் கறந்து குடுங்க. ஆஹா! அமிர்தம்பான். அதே மாரி தான். இல்ல சாதாரண குடிக்கிறது இல்ல. கால்ல விழுந்து குடிப்பேன். கால்ல விழுந்து குடிப்பேன். ஐயா சிறுநீராவது குடுங்க என்று எனக்கே சிறுநீர் வரமாட்டேங்குது. உங்க சிறுநீராவது குடுங்கய்யாம்பா. அந்த அளவுக்கு வரத்தான் கால்ல போகுது. விழுந்து நீ தான்டா எனக்கு தெய்வம்டாம்பேன். எனக்கு சிறுநீர மட்டும் வச்சுட்டியா, நீ தான்டா எனக்கு தெய்வம்டாம்பேன். ஆமா, வெயிலுக்கு சிறுநீரும் பிரியாதுங்க. அது ரொம்ப கொடுமைங்க ஐயா. யா அதனால தான் அதான் சொல்ல வரேன். வெட்ட வெட்ட சூடு சார்ந்த வெப்ப தாக்குதல் வந்து கடுமையா தாக்கிருங்கிறோம். அது நல்லா புரியுது. சரி. இப்ப என்ன நல்லா ஐயா. புரிஞ்சுட்டேன். இந்த பதிவ அப்படியே நான் வந்து ஆ. YouTubeல நாம 2 பேசுனத ஏத்தி விடுறேன் பார்க்கட்டும். சரி இப்ப தோட்டம் சரி. என்ன பண்ணியிருக்கிறீங்க? எப்படி நான் வந்து இந்த தோட்டம் வறண்டு போச்சு. வறண்டு போய் 2 வருஷம் ஆச்சு. மழையே 2 வருஷமா இல்ல. அது தெரிஞ்சு போச்சு. உங்களுது எப்படி இருக்கு நிலைமை? அதாங்க என்னுடைய நான் 2 கடினமான வருஷத்துல உழைப்பு. வந்தேன். திண்டுக்கல் வந்தப்ப வந்திருந்தேன். 2 இருக்கு. அதே 2 வருஷம் ஆச்சு இல்லையேப்பா? நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆமா 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வந்து கார்ல வந்தோம்ல. ஒரு நாள் வந்துட்டு போனோம் இல்லையா? ஒரு ஆமா. ஆ சரி. அதாங்க என்னுடைய கடினமான கடினமான உழைப்புனால அது எப்படியோ தோட்டத்த காப்பாத்திட்டேங்கய்யா. ஓரளவுக்கு மரம் எல்லாம் பெருசா வந்துருச்சு. நிழல் தரக்கூடிய எல்லாமே முழுக்கவே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நிழலா இருக்கிற மாரி மரங்கள் ஓரளவுக்கு சரி. இப்ப 70 பனைமரம் எவ்வளோ இருக்கு? பனைமரம் எவ்வளோ இருக்கு? பனைமரம் 10ஆ? 8ஆ? எவ்வளோ வச்சிருக்கீங்க? அதாங்க பழைய பனைமரம் வந்து காய்க்கிற மாரி இருக்கிறது ஒரு 5 இருக்குது. சரி. மத்தது ஆண் மரம் ஒரு 3 இருக்குது. மத்தது காப்பு நிலையில ஒரு 10 இருக்குது. அடேங்கப்பா! இந்த தடவ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பனம்பழத்தலாம் சேகரிச்சு சுத்தியும் போட்டு விட்டுருங்க. புரியுதுங்களா? ம். சரிங்கய்யா. போட்டு விட்டு நான் 3 அடிக்கு 1 போட்டபொழுது வந்துருச்சுங்கய்யா. 3 அடிக்கு 1 போட்டோம்னா, யானையே உள்ள நுழையாது. ஆமா. யானையோட நீங்க காப்பாத்தணும்னா பனைமரம் தான். பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க 2 ஏக்கர் 2 1/4 ஏக்கரா? எவ்வளவு? ஆமாங்கய்யா 2 ஏக்கரா. அது கொஞ்சம் அப்படி அந்த இப்படின்னு அரசு இருக்கட்டும். சரி அதெல்லாம் வரும். இருக்கட்டுமே. நீங்க அப்படின்னு அத ஆக்கிரமிச்சுங்க. ஏன்னா ஒண்ணும் பண்ண போறதில்ல. நீங்க எல்லாமே யாரு என்ன 3 அடிக்கு இப்ப இப்ப வர நீங்க ஜூன் மாசம், ஜூலை மாசம் பனம்பழம் வர்ற பருவம். புரியுதுங்களா? ஆமா, ஆமா. இந்த 2 மாதத்துல கவனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தயவு செய்து இப்ப இருக்கிற பனம்பழத்த சேகரிச்சு வச்சு, ஒரு மண்கூட்டு பண்ணி ம். மீதிக்க ஒரு 10 அடி நீளம், ஒரு 4 அடி அகலம். ஒரு 10 அடி நீளம், இல்ல 6 அடி நீளம் போதும். 6 அடி நீளம், ஒரு 3 அடி அகலத்துக்கு ஒரு மண்மேடு பண்ணுங்க. ஒரு 4 அடிக்கு ஒரு மண்மேடு பண்ணி வச்சுருங்க. புரியுதா? சரிங்கய்யா. பண்ணிட்டு இருக்கிற பணம் பணத்த எல்லாம் எடுத்து என்ன பண்றீங்கன்னா, விழுகிறதெல்லாம் சேகரிச்சு இந்த 3 மூணா பிரிச்சு, நெத்துக்குட்டலா நட்டி விடுங்க. அதாவது காம்பு பகுதி மேலயும், சதப்பகுதி அந்த குண்டி பகுதி கீழயும் இருக்கிற மாரி நெத்துக்குட்டலா நட்டி விட்டுருங்க. நட்டி விட்டு மேல ஓலைய போட்டுருங்க. பனை ஓலையோ, தென்னை ஓலையோ மேல போட்டுவிட்டு, ஒரு 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி ஊத்திட்டே வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துல சோக விட்டுரும். புரியுதுங்களா? ம், ம், ம். அப்புறம் அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம், அது பனை நாற்றுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, 3 அடிக்கு ஒருக்கா ஒரு சின்ன ஓட்ட போட்டு, ஆ ஒரு ஒரு 1 அடி அல்லது 3/4 அடிக்கு ஓட்டைய போட்டு கடப்பாரைய நோண்டி எடுக்கலாம். அல்லது திருகே விக்குது. திருகாணியே விக்குது. ஆ ஒரு சரி. ஆமா. அது ஒரு 6 இன்ச்சுக்கு அகலமுள்ள ஒரு திருகாணிய நாமளே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ட்ரில் அவ்வளோதான். ஆமா, ஆமா. இருக்கு நான் கை வச்சிருக்கேன். ஆ கை அத வச்சு நீங்க தயவு செய்து பண்ணி விடுங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா, அதான். அத பண்ணிவிட்டு ம். சொட்டு நீர் போட்டீங்கன்னா, 7 வருஷத்துல பலனுக்கு வருதுங்கிறேன். அதாவது தானா வர்றதான் 15 வருஷங்க. புரியுதுங்களா?
ஓ! ம். உமிழ்நீர் போட்டீங்கன்னா, அது வந்து 7 வருஷத்துல காய்ச்சுக்கு வந்துரும். அது மட்டும் இல்ல. அ உள்ள திருடன் கிருடன் மயிரு மட்டும் எவனும் உள்ள நுழைய முடியாதுங்க. அறுத்து விட்டுறான்ல. எவனும் தப்பிக்க முடியாது உள்ள. உள்ள வந்துட்டு வெளிய போ முடியாது. ஆமா, ஆமா, அப்ப நீங்க ஆமா. என்ன பண்ணா உயிர் பலியும் ஆயிருச்சு. அப்புறம் தானா முடங்கி நீங்க இனிமேல் எதுவும் நீ செலவெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? இல்ல அதாங்க அங்க செலவு பண்ண வேலை இல்ல. போட்டு பார்த்துட்டேன். அங்க தான் மயில் தொல்ல, ம். குரங்கு தொல்ல இதெல்லாம் இருக்கிறதுனால, அது எதுவும் இனிமேலு பெருசா ஒண்ணும் என்னால பண்ண முடியல. நெறையா இப்போ அது அதாங்கய்யா போட்டதுல பாதி வந்துட்டா கூட பரவால்ல. பாதி கூட வரல. ஆ. கடலைலாம் போட்டோம்னா எலி தொல்ல விடிய விடிய பெரிய நானும் விடிய நைட்லலாம் போய் லைட்ட கட்டிட்டுலாம் வெரட்டி பார்த்தேன். அதெல்லாம் முடியலங்கய்யா. முடியல. ம். ஆமா. முடியல, முடியல, முடியல. ரொம்ப ஆ. சாத்தியத்துலருந்து அசாத்தியத்துக்கு போயிருச்சு. அதான் விவசாயம் வந்து இனிமேலு அசாத்தியத்துல நிலையில தான் இருக்கும். அதுவும் ஆ. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் வந்து ஏன்னா, இவங்க பல்லுயிர் பெருக்கங்கிறாங்க. அந்த பல்லுயிரே உணவு இல்லாம இருக்கிற பொழுது, மொத்த மனித உயிரையும் காலி பண்ணி விட்டுரும். இது எங்க இப்போ நீங்க சொல்றது உண்மைதாங்க. எப்ப நடக்குதுன்னா, அந்த ம். தோட்டத்துக்குள்ளேயே குடியிருந்த பொழுது அது சாத்தியமே தவிர, நகரத்துக்கு வந்துட்டீங்க. தோட்டம் வேறு, நகரம் வேற அதுதான். மாறிடுது. முடிஞ்சு போச்சு. இப்ப என்னைய நான் வேலை பார்க்கறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றதா, இல்ல தோட்டத்திலேயே 24 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா தான் தடிய தூக்கிக்கிட்டு. இது ஆஹா. எனக்கு சாத்தியக்கூறே இல்ல. நான் புரியுது. புரியாது. குடும்பமா எடுத்துட்டு வந்துரும். ம். அல்லது குடும்பத்த அப்படியே தூக்கி போய் தோட்டத்துல வைக்கணும். இதெல்லாம் சாத்தியமான்னு பாருங்க. அதான் இது இது மாரி பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் நகர்ந்து அங்க போற மாரி இருக்கும். ஆ. அப்ப அது எனக்கு சாத்தியப்படும். இப்ப நீங்க போய் காட்ட போய் பார்க்கற மாரி, உங்க துணைவியாரோ, உங்க ம். மகளோ பார்க்க முடியாது. சாத்தியமே இல்ல. அவங்க அவங்கலாம் வரமாட்டாங்கய்யா. சரி. அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. நாம அடுத்தது மறுபடியும் இத பத்தி பேசுவோம் ஐயா. சரிங்களா? நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நீங்க என்ன நன்றி, பண்றீங்கன்னா, வணக்கம். ஒரு நிமிஷம் வீடியோ எனக்கு எனக்கு WhatsAppக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்களுடைய தோட்டத்தில நிலவரத்த அப்படியே படம் எடுத்து எனக்கு வீடியோ எடுத்து ஒரு 2 நிமிஷம் வீடியோவா எனக்கு அனுப்புங்க. நான் பார்க்குறேன். சரிங்களா? சரிங்க. அத அனுப்பிவுடுறேன். நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி.